கோவை திருச்சி ரோடு ஹைவேஸ் காலனி பகுதியில் 65 ஆண்டுகளுக்கு மேலாக 3 தலைமுறைகளாக வசித்து வரும் 97 குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க வேண்டி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோவை திருச்சி ரோடு ஹைவேஸ் காலனி பகுதியில் அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்தில் கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக 3 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் 233 குடியிருப்புகளில் 136 குடியிருப்புகளுக்கு மட்டும் கடந்த 2009ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டது. மீதமுள்ள 97 பேருக்கு தற்போது வரை பட்டா வழங்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி 97 நபர்களுக்கு பட்டா வழங்கப்படுவதாக பிப்ரவரி 2021ஆம் ஆண்டு அரசு விழா நடத்தி அதில் 5 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. மீதமுள்ளவர்களுக்கு ஓரிரு நாளில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வழங்கப்பட்ட 5 நபர்கள் பட்டா கேட்கப்பட்டதற்கான பிரேரணை என தெரியவந்தது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வருவாய்த்துறையால் அப்பகுதி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தற்போதைய நிலை சேகரித்து வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் பிரேரணை அனுப்பி வைத்து 7 மாதங்களாகியும் 97 குடியிருப்புகளுக்கும் தற்போது வரை பட்டா வழங்கவில்லை. எனவே தமிழக முதல்வர் தலையிட்டு 97 நபர்களுக்கு பட்டா வழங்க ஆவண செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் மைத்திலி. நாங்கள் ஹைவேஸ் காலனியில் குடியிருக்கிறோம். எங்களுக்கு முதல்வர் எத்தனையோ நல்ல திட்டங்கள் எல்லாம் மகளிருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நல்ல திட்டங்கள், பயனுள்ள திட்டங்களாக கொண்டு வந்திருக்காரு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கே எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரும்போதும் நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். 60 வருஷமாக குடியிருக்கிறாங்க இங்கே. எங்கள் மாமியார் எல்லாம் குடியிருந்து அவங்களுக்கு பட்டா கிடைக்காம இப்போ நாங்கள் இருக்கோம். பட்டா இல்லாமல் ஓட்டு வீடை எங்களால் திருப்பியும் கட்ட முடியாமல் இடிஞ்சு போன வீட்டில் பாதி இடிஞ்சு போய் கஷ்டமான அந்த நிலைமையில் அந்த மாதிரி வீட்டில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். மழை வரும்போது தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது. எங்களுக்கு பட்டா கொடுக்குறோன்னு எல்லா தடவையும் சொல்கிறாங்க. அதை சொல்லி தான் எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே அது எதுவுமே செய்யறது கிடையாது. எப்படியாவது எங்களுக்கு இந்த தடவை ஒரு பட்டா கலெக்டரே சந்திச்சிட்டோம், மனு கொடுத்துருக்குறோம். இங்கே வந்திருக்க எம்எல்ஏ கூட வந்திருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கோம். வந்த கவுன்சிலர்கிட்ட சொன்னால் ஏதோ அவங்கக்கிட்ட பேசுகிறேன் இவங்கக்கிட்ட பேசுகிறேன்றாங்க. போன தடவை இப்போ இது பட்டா மூலியமாக பேசி ஒரு 9 மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னும் அதுக்கு எல்லா ப்ரூஃபெல்லாம் கேட்டாங்க, எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரில. சென்னையில் போய் பேசுகிறோங்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்திருக்கோன்ருக்காங்க. சங்கத்து மூலியமாக போயிருக்காங்க, போயிட்டு வந்து நல்ல முடிவு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது எங்களுக்கு ஒரு பட்டா வர்றதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் தயவு செஞ்சு. என்னுடைய பேர் ராஜேஸ்வரின்ட்டு. அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டார். நான் 60 வருஷமாக இங்கே குடியிருந்துட்டுருக்குறேன். ஆனால் 3 தலைமுறை ஆயிடுச்சு. அந்த 3 தலைமுறையிலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே ஸ்டாலின் ஐயா முதல்வராக இருக்கும்போது நான் ஸ்டேஜ் ஏறி மேலே ஏறி எங்களுக்கு பட்டா வரல, நாங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோம், பின்னாடி புறம்போக்கு இடத்துல நாங்கள் இவ்வளோ வருஷம் குடியிருந்துட்டுருக்கோம் குழந்தைங்களெல்லாம் வச்சு, இன்ன வரையில் பட்டா கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோ முறை கலைஞர் ஐயா பீரியட்லேயே நாங்கள் பட்டாவுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அவரும் கொடுக்கல. முதல்வர் ஐயா ஸ்டாலின் இருக்கும்போதும் கொடுக்கல. இவங்க சென்னை போகிறாங்க, ஆர்ஐ பார்க்குறாங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எல்லாரையுமே, ஆர்டிஓ பார்க்குறாங்க, டிஆர்ஓ எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறோம். ஆனால் அதுங்க எங்களுக்கு பதிலே வர்றதில்லை. நாங்கள் இன்ன வரையிலும் இதே புறம்போக்கு இடத்துல குடியிருந்துட்டுருக்குறோம். எங்களுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல. பெண்கள் பாதுகாப்புங்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் கணவனை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இங்கே. கணவன் இல்லாமல் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னை வரையில் பட்டா கொடுக்காதனால தண்ணி கிடைக்காது. எங்களுக்கு தண்ணி கையில் எடுக்கக்கூடிய வசதி இல்லை. ஏன்னா வயசானவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த பீரியட் விட்டு அவரை விட்டுதுன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயா விட்டால் எங்களுக்கு பட்டா கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி நீங்கள் கொடுத்தாருடைய, இல்லைன்னா நாங்கள் இந்த வறுமை கோட்டில் தான் நாங்கள் கீழே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு தயவுசெய்து எப்படியாவது பட்டா கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் 60 வருஷமாக இங்கே குடியிருக்கிறோம். எல்லாம் ஓட்டு வீடுமாக இருக்குது. பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னுமே எங்களை அலக்கழிக்கிறாங்க. தாசில்தார்கிட்ட போனால் ஆர்டிஓ பாருங்கங்க, ஆர்டிஓ பார்த்தா டிஆர்ஓ பாருங்கிறாங்க. எங்களை ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது பட்டா கொடுத்தாங்கன்னா நாங்கள் நல்லபடியாக வீடு கட்டி எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்குவோம். எல்லாம் உள்ளவர் தான் ஹைவேஸ் காலனியில். என் பேர் மும்தாஜ். குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல், சீக்கு, பூச்சி புழுவெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் வருது. எங்களுக்கு நாங்களும் 60 வருஷமாக அந்த இடத்துல குடியிருக்கிறோம். ஒன்றும் அவங்கள பாரு இவங்கள பாரு, கலெக்டரை பாரு, யாரையை பாருன்னு தான் சொல்கிறாங்க. இல்லாமல் எங்களுக்கு அதை ஒரு பதிலும் சொல்கிறதில்ல. நாங்களும் அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். ஒரு முடிவும் சொல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் பார்த்தீங்களா? அவங்க வந்தாலும் வாங்கித்தரோன்னு தான் சொல்கிறாங்க.
ஒன்றும் நடக்கிறது இல்லை. அவங்களும் வர்றாங்க, வரும்போதெல்லாம் நாங்களும் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் ஓட்டு கேட்க வர்றாங்க, அப்போவும் நாங்கள் வாங்கி தரோன்னு தான் சொல்கிறோம். அதுதான் எங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. வேறு ஒன்றும் செய்கிறது இல்லை, பேசுறது இல்லை. நாங்களும் அவரும் எங்கள் கட்சியிலேயே எல்லாம் அலைஞ்சிட்ருக்காங்க, ஒன்றும் செய்து கொடுக்கறது இல்லை. இந்த பதவியில் சுமார் ஒரு 60 ஆண்டுக்கு மேலாக குடியிருந்து வருகிறோம். எங்களுக்கு எதுக்காலம் இதுவரையில் பட்டாக்காக போராடி வருகிறோம். இதுவரையில் பட்டா கிடைக்கல. 2008ஆம் ஆண்டில் 136 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்கி உள்ளவங்களுக்கு பட்டா கொடுக்கல. பல முறை போராடி நாங்களும் மனு கொடுத்து கலெக்டருக்கு, மாநகராட்சி அதிகாரிகளுக்கு, இன்னும் தமிழக முதலமைச்சர்கிட்டும் மற்ற அமைச்சர்களும் மனு கொடுத்து இதுக்கு வரையிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதுவரையிலும் பாக்கி மற்றவங்களுக்கு பட்டை கொடுக்கவில்லை. நாங்கள் நேற்றைய தினத்திலையும் கூட மாநகராட்சி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்து வந்திருக்கிறோம். இதுவரையில் எங்களுக்கு பட்டா கொடுக்கவில்லை. எங்கள் தேவைகள் உடனடியாக பட்டா கிடைக்கணும். இங்கே எங்களுக்கு எல்லா வசதியும் எடுத்துருக்கிறதுக்காக மாநகராட்சி சார்பில் இருந்த போதில் பட்டா ஒன்று கிடைக்கலைங்கிற குறை நீண்ட ஆண்டுகளாக இருந்து வருகிறது. உடனடியாக எங்களுக்கு இந்த பேட்டியின் மூலமாக எங்களுக்கு பட்டா கிடைக்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்.